சென்னையை அடுத்த பொத்தேரியில் ஆகஸ்ட் 29, 30 தேதிகளில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 6 பேர் கும்பலிடமிருந்து 50.65 கோடி மதிப்பிலான 10 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய பொத்தேரி, செங்கல்பட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக போதைப் பொருள் கும்பல் ஒன்றை பிடித்து அவர்களிடமிருந்து 50 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மெத்தம்பெட்டமைன் என்ற ஒரு வகை போதைப் பொருளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த கும்பல்ல முதலில் ஒரு நபர்கள் அந்த வழியாக இந்த போதைப் பொருளை கொண்டு செல்லும் பொழுது பொத்தேரி அருகே வைத்து இந்த வாகனத்தை பிடித்து அதிலிருந்து இந்த போதைப் பொருளை 10 பாக்கெட்டுகள் தனித்தனியாக இருந்திருக்கிறது. மெத்தம்பெட்டமைன் 10 கிலோ இருந்திருக்கிறது. 1 கிலோ பாக்கெட்டாக அவற்றை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை முதலில் பிடித்து அதற்கு பிறகு இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களையும் கடந்த 2 நாட்களாக தேடி மொத்தமாக 6 நபர்களை கைது செய்திருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு தெரிவித்திருக்கிறது. இந்த கும்பல் இந்த போதைப் பொருளை கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்திச் செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது குறித்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரித்து வருவதாக தெரிய வருகிறது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்களும் 1.30 கோடி ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பொத்தேரி உள்ளிட்ட அந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சோதனை நடத்தி போதைப் பொருள் தொடர்பாக 21 நபர்களை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு முன்னதாக DRI இந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் இந்த சோதனையும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இன்று காவல்துறை இந்த சோதனையை இந்த பகுதியிலே மேற்கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது.